மாயாஜால மர்ம பந்து வீச்சாளர் சுழல் சக்கரவர்த்தி மற்றும் பிரம்மாஸ்திரம் என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுபவர் வருண் சக்கரவர்த்தி. இந்திய அணி சாம்பியன்ஸ் டிராபி தொடரை வென்றிட முக்கிய காரணமாக இருந்தவர்களில் இவரும் ஒருவர். மொத்தமாக இந்த தொடரில் 9 விக்கெட்டுகளை வருண் வீழ்த்தியிருக்கிறார். நியூசிலாந்து அணிக்கு எதிரான 5 விக்கெட்டுகள் மற்றும் ஃபைனலில் எடுத்த 2 விக்கெட்டுகள் தான் இந்தியாவின் வெற்றியை உறுதி செய்தன. மேலும் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் கடைசி நேரத்தில் இணைந்த வருண் சக்கரவர்த்தி எதிரணிகளின் அஸ்திவாரத்தையே ஆட்டம் காண வைத்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆரம்பத்தில் ஆர்கிடெக்டாக இருந்த வருண் கிரிக்கெட் மீது கொண்ட அதீத காதலால் தன்னுடைய 25வது வயதில் கிரிக்கெட்டில் கால் பதித்தார். கடினமாக பாடுபட்டு முதலில் IPL தொடரிலும் பின்னர் இந்திய அணியிலும் என்ட்ரி கொடுத்தார். தற்போது சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் மூலமாக புகழின் வெளிச்சம் எக்கச்சக்கமாக வருண் மீது விழுந்து உள்ளது. இந்த நிலையில் கிரிக்கெட் விளையாடிட அவர் வாங்கும் சம்பளம் மற்றும் அவரது மொத்த சொத்து விவரம் குறித்த புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. TNPL தொடரில் வருணின் பந்துவீச்சை பார்த்து அசந்து போன பஞ்சாப் கிங்ஸ் 2019ஆம் ஆண்டு 8 கோடியே 40 லட்சம் ரூபாய்க்கு இவரை ஏலத்தில் எடுத்தது. ஆனால் நல்ல வீரர்களை வைத்துக் கொள்வது அந்த அணிக்கு அலர்ஜி என்பதால் அடுத்த ஆண்டே விடுவிக்கப்பட்டார். பின்னர் கொல்கத்தாவின் கண்ணில் விழுந்த வருணுக்கு 5இல் இருந்து ஏறுமுகம்தான். 2020ஆம் ஆண்டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இவரை 4 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்தது. தொடர்ந்து இவரது அசாத்திய பந்து வீச்சால் கவரப்பட்ட KKR 2023ஆம் ஆண்டு 8 கோடி ரூபாய்க்கு வருணை தக்க வைத்தது. 2024ஆம் ஆண்டில் வருணின் சம்பளம் 12 கோடியாக உயர்ந்து காணப்பட்டது. நடப்பு தொடரில் இந்த சுழல் சக்கரவர்த்தியின் சம்பளம் 12 கோடியாக இருக்கிறது. 2021ஆம் ஆண்டு இலங்கைக்கு எதிராக வருண் சக்கரவர்த்தி தேசிய கிரிக்கெட்டில் கால் பதித்தார். ஆனால் இந்திய கிரிக்கெட் வாரியமான BCCIயின் கான்ட்ராக்டில் வருண் இடம்பெறவில்லை. இதன் காரணமாக ஒருநாள் தொடரில் வருணுக்கு 6 லட்சம் ரூபாயும் T20 தொடரில் 3 லட்சம் ரூபாயும் சம்பளமாக வழங்கப்பட்டது. இதனை தவிர்த்து விளம்பரங்கள் மூலமாகவும் வருண் நன்றாக சம்பாதித்து வந்தார். அந்த வகையில் விளம்பரம் ஒன்றுக்கு 2 முதல் 3 லட்சம் வரை வருண் சம்பளமாக பெறுகிறார். எல்லாம் சேர்த்து வருணின் நிகர சொத்து மதிப்பு 40 கோடி ரூபாயாக இருக்கிறது. தற்போது சாம்பியன்ஸ் தொடரின் வழியாக நல்ல புகழை அடைந்திருக்கிறார் என்பதால் வரும் நாட்களில் வருணின் சம்பளம் மேலும் பல மடங்கு உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டுமின்றி சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்தியாவுக்கு கிடைத்த 21 கோடியே 52 லட்சம் ரூபாய் பரிசு தொகையில் வருணுக்கு ஒரு நல்ல தொகை கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.